விஜய் கோட் போடுவது பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கோட்டை விடுவதுதான் பிரச்சனை. போட்டு தாக்கிய உதயநிதி. தாவேக அரச ரொம்பவே கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, சீக்கிரத்திலேயே தாவேக அரசுக்கு முடிவுரை எழுதப்படும் அப்படின்னும், ஸ்டாலின் மறுபடியும் தமிழக முதல்வரா பதவி ஏற்பாரு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜய் கோட் சூட் போடுறது பிரச்சனை இல்ல. எல்லா விஷயங்கள்லயும் கோட்டை விடுறதுதான் பிரச்சனை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. சென்னை ராயப்பேட்டையில திமுக சார்பில நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்டு உரையாற்றினாரு. அப்போ ஆளும் தாவேக அரச கடுமையா விமர்சனம் பண்ண உதயநிதி, ஒரு மாசத்துல தாவேக அரசு எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் கொண்டு வரல அப்படின்னு சாடினாரு. அது மட்டும் இல்லாம இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு திட்டமும் கிடையாது. ஏற்கனவே டியூட்டில இருக்கக்கூடிய காவலர்கள வெறும் ஸ்டிக்கர மாத்தி, போலீஸ் ஜீப்புக்கு வெறும் ஸ்டிக்கர மாத்தி, சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்த கொண்டு வரதா சொன்னாங்க. ஆனா அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்த கூட தொடங்கி வைக்க முடியாத சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2021ல ஸ்டாலின் முதலமைச்சரா பொறுப்பேத்தப்போ முதல் நாள் சில உத்தரவுகள்ல கையெழுத்து போட்டாரு. மகளிருக்கு விடியல் பயண திட்டம் முதல் கையெழுத்து போட்டாரு. முதல் நாளே அத கொண்டு வந்தாரு. இத்தனைக்கும் அப்போ தமிழக நிதி நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. கொரோனா 2வது அலை லாக்டவுன் வேற. மகளிர் விடியல் பயணம், கொரோனா நிவாரண நிதியா ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ரூ. 4,000, ஆவின் பால் லிட்டருக்கு ரூ. 3 குறைப்பு, பெட்ரோல் விலை குறைப்பு அப்படின்னு எல்லாமே செய்யப்பட்டுச்சு. இதெல்லாம் செஞ்சது நம்மளோட திராவிட மாடல் அரசு. ஆனா இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு ஏதாவது ஒரு திட்டத்த நிறைவேத்தியிருக்கா? நாம இந்த தேர்தல்ல சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்ப இழந்திருக்கோம். நம்மள விட 16 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவங்க எப்படி ஆட்சி அமைச்சாங்க? தேர்தல் முடிவுகள் வந்த பின்னாடி என்னெல்லாம் கூத்து அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருமே தொலைக்காட்சியில பார்த்துட்டு தான் இருக்காங்க. 4ஆம் தேதி நைட்டு நம்மளோட வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தமிழகத்துல எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் கிளம்பி சென்னைக்கு வர டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எங்க போய் தங்கலாம் அப்படின்னு ரிசார்ட்ல ரூம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம திமுகவுக்கும் மத்த இயக்கத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதுதான் ஒரு தொண்டன் தன்னோட தலைவன் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. எந்த காலத்திலயும் திமுக அந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ், கூவத்தூர் மாதிரி ஒரு ரிசார்ட் அரசியல எப்பவுமே செய்யாது. தமிழக மக்கள் சீக்கிரமே தாவேக அரசோட முகத்திரைய கிழிப்பாங்க. தாவேக அரசுக்கு முடிவுரை எழுத போறாங்க. ரீல்ஸ் போட்டவங்க செய்தி பார்க்கறாங்க அப்படின்னு முதல்வர் சொன்னாரு. மக்கள் எப்பவும் சட்டசபை தொடர்ந்து கவனிப்பாங்க. இந்த மாற்றமும் விழிப்புணர்வும் தான் தாவேக வீழ்ச்சிக்கு காரணமா அமைய போகுது. மறுபடியும் திமுக தலைவர் ஸ்டாலின் பதவியேற்கக்கூடிய நாள் வெகு தூரத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம முதல்வர் கருப்பு கோட் போடுறதெல்லாம் பத்தி பேசுறாங்க. அதாவது பெரியார் நினைவாவே விஜய் கருப்பு கோட் போடுறதா சொல்றாங்க. இது ரொம்பவுமே பெரிய உருட்டா இருக்கு. கோட் போடுறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எல்லா வகையிலயும் கோட்ட விடுறதா இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கடுமையா சாடியிருக்காரு.